ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வாரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைத்து வந்த தேவனுக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்பது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி அவனுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Shibadara baladanda radana Sheba labu dibane kru kalaren darebene urini sipal khan khan namana nimenta radini lire nide namara labuda ridinda radala dira karabune shabala ribenta ritidi diranda nadinda radano o rebana sablo ribenta ridinti namana பரலோக தகப்பனே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக இந்த காலவேளை ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான காரியத்தை இந்த நாளிலே செய்யும்படி ஜெபிக்கிறோம். அன்று தங்கள் வீடுகளிலே கேட்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலே இயேசுவின் நாமத்தினாலே வாலண்டியராக தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பூட்டியிருந்த வீட்டிலே பிரவேசித்தவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி வாழ்த்தின தெய்வம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி நதியை போல பாய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டி அருளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல தடைகளை நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். தெய்வ பிரசன்னம் வெளிப்படட்டு. பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் ஆராதனையும் தெய்வ செய்திகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். தேவனுடைய மகிமை அளவு கடந்த மகிமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் இணைந்து ஆராதிப்போம். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமென். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். தேவனின் நாமத்துக்கே துதி உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே, தேவனின் நாமத்துக்கே, தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. இயேசுவின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. பலத்த கோட்டை, ஆமென், நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. சேர்ந்து கைதட்டி பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. Once again, பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம், பரிசுத்தர் அவர் நாமம் உன்னதரே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை,
சுகமங்கே राधा रसे को मेरा नाना सुन तो करा राधा लाना नारा शतुने देवनिन नामम பலத்த கோட்டை நீதிமான் வாழ்வில் சுகமங்கே தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க சொல்லுவோம் வாழ்க அல்லேலூயா உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் கைகள் தட்டி உயர்த்தி ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க சொல்வோம் உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஸ்தோத்திரம் வாழ்க glory to Jesus உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே ஐயா ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க சொல்வோம் உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் சொல்லுங்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஆழத்திலிருந்து பாடுகிற யாவருமே பரிசுத்தமாக கைகளை அசைத்து ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க அப்பா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே சொல்லுங்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க சொல்லுவோம் வாழ்க அல்லேலூயா உம் நாமம் வாழ்க
இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க கோலி ஹோஷிகார வாழ்க இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர்த்தெழுந்தாரே இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர்த்தெழுந்தாரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஆமென் உம் நாமம் வாழ்க இயேசு வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஹல்லேலூயா கரங்களை தட்டி பாடும் உற்சாகத்தோடு கூட கர்த்தர் பெரியவர் ஹல்லேலூயா வானம் துளக்குது கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் யெகோவா தேவனே யெகோவா ராஜனே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே 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 யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீ once again எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீ எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீ யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே ஏசப்பா யெகோவா கர்த்தரே கர்த்தரலிதா யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே मेघारा बसे घराला ललतरे महातरी कोलो रोहशे कबिरवामी परे யெகோவா ராஜனே எல்ரோயி எல்ரோயி
காண்பவரே. once again எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா ராஜனே. oh fire of God, யெகோவா ராஜனே. hallelujah. தட்டி உற்சாகத்தோடு கூட உம் நாமம் வாழ்க ராஜா, விண்ணி தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா, விண்ணி தந்தையே. உம் அரசு வருக ராஜா, விண்ணி தந்தையே. உம் அரசு வருக ராஜா, விண்ணி தந்தையே. சேர்ந்து பாடுவோம். வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா 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 அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. கைதட்டி சொல்லுவோம். யெகோவா சொல்லுங்க, வாயை திறந்து பாடுவோம். என்னாலும் வெற்றி தருவி. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. சொல்லுவோம். ஓசன்னா Glory to Lord. அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ரஃபா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரஃபா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, என்னோடு இருப்பவரே. வாழ்க ராஜா, சொல்லுவோம். அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, Amen. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோம். ஓசன்னா. மெஹாதிகரா பஹத்கரா திகத்ரா. ஓசன்னா. மேரா மராரா ஷிகத்ரா மனானா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா. ஓசன்னா. யெகோவா ரூவா, ரபா ஷகதரா. உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஷாலோம், என்னாலும் சமாதானமே. Bless Lord. யெகோவா மஹாத்த சுக ஹந்தியா சுலா ஹதலலே. என்னாலும் சமாதானமே. சொல்லுவோம். வாழ்க ராஜா, மஹாத்தரா ஷிகதரா பதன மக்கரு ஷிகதரா பதன மனா. அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசன்னா. அல்லேலூயா.
Alleluia. 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 சேர்ந்து சொல்வோம். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, சாரோனின் ரோஜா நீ, பள்ளத்தாக்கின் லில்லியே, அன்பின் தேவன் ஆத்மநேசர் இயேசு ராஜாவே, அன்பின் தேவன் ஆத்மநேசர் இயேசு ராஜாவே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, சேர்ந்து பாடுவோம். யோர்தானை பிளந்தவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யுத்தங்கள் செய்பவரே, இன்றைக்கு அவர் யுத்தங்களை செய்கிறவர். ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி துதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தங்களை செய்கிறவர். அவரே ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர், அவரே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். சேர்ந்து பாடுங்க, ஆவியில் இருந்து ஆராதனை செய்க. மேகமே, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. கைகளை வேத்தி, ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையா ஷபாலிகா கரா ரபா மேரா கபௌலோ கரப, ஆவியே, ஆவியில் உணர்த்த பாரு. வீட்டுக்குள்ள ரொம்ப சோகத்தோட துக்கத்தோட சோர்ந்து போன உங்களுடைய ஆவியை கர்த்தர் மறுபடியும் பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். துவழ்ந்திருக்கிற உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆவியானவர் தெளிவாய் காமிக்கிறார். சாப்பாட கை வைக்கிறீங்க, சாப்பிடுறதுக்கும் மனசு இல்லாம இருக்கீங்க, சாப்பிடவோ மனதில்லாதபடி இருக்கீங்க. என் ஆண்டவராகி தேவனுடைய கரம் உங்க மேல் இறங்கதை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சரீரத்தை பலவீனப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருடைய கிரிகள் பட்டு போவதாக. மழையாக பொழியும் ஆவியே, நான் தரிசனத்துல பார்க்கிறேன். உன் குடும்பத்திலிருந்து அந்தகார வல்லமைகள் உடைந்து போகிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். உன் குடும்பத்தில் உங்க வாழ்க்கை மேல இருக்கிற சிறையிருப்புகள் உடைகிற காலம் இது. கர்த்தர் உனக்கு உண்டு பண்ண வைத்திருக்கிற அவர் குறித்த நேரம், அவர் குறித்த காலம் வந்துருச்சு. ஆகையால உன் கண்களால பார்க்கிற எந்த காரியத்தையும், காதால கேட்கிற எந்த காரியத்தையும் நம்பி ஏமாந்து போகாத, வஞ்சிக்கப்பட்டு விடாத. ஆவியானவரே, அவர் மெய்யான கர்த்தர். அவருடைய வசனம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளது. அவருடைய கரம் உன் மேல் இருக்கிறத நான் பார்க்கிறேன். உன் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி போடப்படுவார். ஆமென்.
யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, ஆஹா உள்ளங்கை மேகமே, ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஷபாலி கதர பதலலே மே மேரா காதுலா கராபாஷி கதர பொழியும் ஆவியே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார். ஆமென். தடைகளை தகர்த்து போடுற கர்த்தர், எரிக்கோ மதலை உடைத்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் உயிரோடு கூட உலாவுகிற தேவன். உனக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா தடைகளை உடைத்து உனக்கு ஒரு வாசலை உண்டு பண்ண அவர் வல்லமையுள்ள தேவன். செங்கடலை பிளந்த ராஜா உனக்கு முன்பாக செல்கிறபடியால உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்து கரங்களை உயர்த்தி ஆவி நிறைந்து ஒரு கோடி ஸ்தோத்திரமே சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பஞ்ச காலத்துல, மழையே பெய்யாத காலத்துல ஈசாக்கு துறவை தோண்டின பொழுது தண்ணீர் அப்படியே நிரம்பி வந்தது. எதிரிகள் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தண்ணி அப்படியே பொத்துட்டு வந்துச்சு. நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சூழ்நிலை ஒரு பஞ்ச காலம்தான். ஆனாலும் அது உனக்கு கிடையாது. நீ கை வைக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றுக்கண்களை திறந்து விடுவார். ஆமென். உன்னுடைய வனாந்தரமான வயல்கள், உன்னுடைய வனாந்தரமான காடுகள் எல்லாம் வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். நான் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஒருவேளை நீ காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, எல்லாம் அடைக்கப்பட்ட வாசலாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தவர். இந்த நேரத்தில் கூட சோர்ந்து போகாத, ஆவியானவர் உன்னை மறைந்திருக்கும்படியாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை கொண்டு போய் ஒரு வித வீட்டில் மறைந்திருக்க வைத்திருக்க தேவன். ஒரு நாள் வரும், ஆமென், தேசத்துக்கே உன்னை வெளியே காண்பிக்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. மறைந்திருக்கிற நீ எல்லாருடைய கண்கள் முன்பாக, ஏன் ராஜாவின் கண்கள் முன்பதாகவே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உயர்த்துகிற நேரம் வந்துடுது. இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய நேரம். ஒரு ரபா ஷேக் அத்தரா ரபா. ஆமென். உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து பார்க்கிறேன், உன்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் காணப்படுற சஞ்சலம், வருத்தம், வேதனை போன்ற வேர்களை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார். கசப்பு, பகை இயேசுவின் நாமத்தில் வேரோட பிச்சு தூக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒருவனுடைய வழிகள் எனக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிற கர்த்தர் உன்மேல் கரத்தை வைக்கிறத நான் பார்க்கிறேன்.
உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறேன்னு கைகளை உயர்த்தி கடைசி முறையாக அல்லேலூயா 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 சொல்லுவோம் அல்லேலூயா. பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு சுகமளிக்கும் வல்லமையான அபிஷேக தைலம் இறங்கட்டும். ஆண்டவரே, கீழையாத்தின் அபிஷேக தைலம் எல்லா நரம்பு எலும்பு இரத்த நாளங்களை சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பயத்துக்கான எண்ணமே வராதபடிக்கு முத்திர போட்டு ஆண்டவரே, பலவீனத்தில் பலன் கொடுக்கிற கர்த்தர் புது பலத்தினால் இடை கட்டுகிற ராஜா. இந்த வீட்டு தகப்பனை ஒரு தகப்பனை தங்க மாளிகையாக, தங்க கதவுகளாக, மகிமையை தகப்பனை பிரஸ்தாபப்படுத்துகிற, மகிமையை தகப்பனை கொண்டு வருகிற ஒரு தெய்வீக வீடாக மாறட்டும். ஆண்டவரே, வானத்தை திறந்த தேவ தூதர்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இறங்கி வரட்டும். தேவரீர் குற்றங்கள் குறைகளை மன்னித்து உம்முடைய சிங்காசனம் ஆண்டவரே இருக்க வீடுகளில் உண்டாகட்டும். ஆவியானவர் தொடுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென் and amen. ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர்,
ஆவியானவரே உங்களோட அசைவாடுதலுக்கு ஆண்டவரே விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, we come under your presence, Lord. Lord, we come under your providence, Lord. Lord, we come under your guidance. Lord, we come under your kingship, Master. ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகை கடியில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய உணர்ச்சிகளை ஆவியானவர் ஆளுகைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழ்ப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மறைவுக்குள்ளாக நாங்கள் ஓடி வருகிறோம். அப்பா, உங்க சமூகத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களா தைரியமாக ஆண்டவரே கிருபாசனத்துக்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க இயேசு சுவாமி. Lord, send forth your words, speak through your servant, Master. Lord, I completely surrender myself into your hands. Lord, those who are listening to this message, Master, let your word go forth and change their lives, transform their lives, Master. Lord, I sprinkle the blood of Jesus Christ, the sacrificed lamb, over each and everyone who is listening to this, Lord. Lord, as we are listening to this message, oh Master, Lord, sanctify our ears. Lord, circumcise our ears, Master, as your word come forth. Lord, I thank you and I give you all the glory, honor and praise in this place, Master. Jesus Christ, my Savior, I pray. Amen and amen. Amen, church. Hallelujah. Hallelujah. How are you doing today? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I believe you're doing well in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். And it is such a joy for me to bring the word of God. தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. It is by the grace that we are standing here today. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் இந்த இடத்திலே நிற்கிறோம். If not for his grace, I don't know where we will be. தேவனுடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் எங்கே இருப்போம் என்றே தெரியாது. Look at your neighbor and say that it is a good time to be alive. பக்கத்துல இருக்கிறவங்கள திரும்பி பார்த்து சொல்லுங்க, இந்த நேரம் நம்ம உயிரோட இருப்பது மிகவும் நல்லது. It is a good time to be alive, ma. It's a good time to be alive. Amen. Amen. This is a good time to be alive. இந்த காலத்திலே நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே சந்தோஷப்பட வேண்டும். It was God's pre-plan that he formed you and he made you perfect for this time of in the world. இந்த காலத்திலே வாழ்வதற்காக ஒரு நோக்கத்தோடு தேவன் உன்னை இந்த பூமியிலே உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். God does not make mistakes. தேவன் தவறிழைக்க மாட்டார். In Ephesians 2:10 the Bible says that for we are God's masterpiece. He has created us anew in Christ Jesus so we can do the good things he planned for us long ago. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Look at this verse. The Bible says that he planned long ago for us to do the good things in the now. பாருங்க, இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எதற்காக முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? நமக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து நல்ல கிரியைகளை செய்யும்படிக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். And God makes all things beautiful in his time. தேவன் சகல காரியங்களையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். In Ecclesiastes the Bible says that there's a time for everything. பிரசங்கி புத்தகத்திலே வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லுகிறது. And God has destined time according to his plans and purposes. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டங்களையும் செயலாற்றுவதற்கு ஒவ்வொரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். And I want to talk to you about the Kairos time of God. தேவனுடைய அந்த கைரோஸ் டைம், ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த நேரத்தை, அந்த காலத்தை குறித்து நான் இன்று உங்கள் மத்தியிலே பேசவிருக்கிறேன். Can we open our Bibles to Isaiah chapter 43 verse 19? ஏசாயா 42வது அதிகாரம் 19வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? The Bible reads, "See, I am doing a new thing." வேதம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Now turn to your neighbor who is beside you and tell, God is doing a new thing. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து திரும்பி பார்த்து நீங்க சொல்லுங்க,
கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். God is not doing the next thing, but he is doing a new thing. தேவன் அடுத்த காரியத்தை செய்யல, ஆனா புதிய காரியத்தை செய்கிறார். It is not like summer is over, now spring has to continue or winter should continue. கோடை காலம் முடிந்து விட்டது, ஆகவே இளவேநீர் காலம் தொடர வேண்டும் என்று அப்படி அல்ல. But God is doing a complete new thing now. ஆனால் தேவன் முழுமையாக ஒரு புதிய காரியத்தையே செய்கிறார். Isaiah, the verse says, see, the former things have happened in Isaiah 42 verse 9. ஏசாயா 42வது அதிகாரம் 9வது வசனத்திலே The போட்டிருக்கிறது. verse says, former things have happened, the former things, the old has passed. அதாவது பழைய காரியங்கள் முன்னே தோன்றினவைகள் அவைகள் கடந்து விட்டன. And the new has come now. புதிய காரியங்கள் இப்பொழுது வருகின்றன. I declare new things. நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே புதிய காரியங்களை And பிரகடனப்படுத்துகிறேன். as he is declaring new things, it springs forth. அவர் புதியவைகளை அவர் அறிவிக்கும் போது அவைகள் உண்டாகின்றன. And I want to talk to you about God's timing and his providence in your life. தேவனுடைய காலத்தையும் அதற்கு முன்னமே அவர் உங்களுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறவைகளையும் குறித்து நான் இன்று உங்களிடத்திலே பேச போகிறேன். Providence means God's supernatural care over earth. In his timing, he takes care of earth in his own way. அவருடைய ப்ராவிடன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், தேவன் முன்னதாகவே இந்த பூமியை விசாரிப்பதற்காக அவர் எடுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள். And I want to talk to you about how Kairos and providence is happening now. தேவனுடைய அந்த காலமும் அந்த தேவன் நமக்கு பராமரிப்பதற்காக அளிக்கும் ஆயத்தம் பண்ணினவைகளையும் குறித்து இப்பொழுது இந்த காலத்திலே எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச போகிறேன். See, the word time in English, in the Bible we read time, but when it was written in Greek there were two words, kairos and chronos. வேதாகமத்திலே, ஆங்கில வேதாகமத்திலே டைம் அல்லது தமிழிலே காலம் என்று மாத்திரம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின பொழுது காலம் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் மூல பாஷையாகிய கிரேக்க பதத்திலே அது இரண்டு விதங்களிலே அந்த வார்த்தையானது எழுதப்பட்டுள்ளது. இரண்டு பதங்களிலே எழுதப்பட்டுள்ளது. ஒன்று கெய்ரோஸ், the second is chronos. இரண்டாவது வார்த்தை கிரானோஸ். So kairos and chronos. So what does chronos stands for? It means if I ask what is the time, you will tell the time now is 8:30. இப்பொழுது கிரானோஸ் என்றால் அர்த்தம் என்னவென்றால், இப்பொழுது நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேரம் என்ன என்று சொல்லியா நீங்க நேரத்தை வாட்சை பார்த்து 8:30 8:30 ஆகிறது என்று சொல்வீர்கள். அதற்கு பெயர் தான் கிரானோஸ். But kairos is called the fitting time or the right time or the opportune time. ஆனால் கெய்ரோஸ் என்ற வார்த்தையின் என்ற பதத்திற்கு அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய காலம் அல்லது தேவனுடைய செயல் நேரிடுகிற காலம். And I am talking to you prophetically saying that this is Kairos time for the church. ஆகவே நான் இன்று தீர்க்கதரிசனமாக சபையை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய செயல் நேரிடுகிற காலம் இதுவே. Not only in church but in the entire world it is Kairos time and you need to be aware of it. உன்னுடைய அல்லது சபைக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்துக்குமே தேவனுடைய செயல் நேரிடுகிற காலம் இது என்று சொல்லி நான் சொல்கிறேன். We see in the Bible that the sons of Issachar, they knew how to, they were well versed in finding the times. இசக்கார் அவர்களுடைய புத்திரர் அல்லது அவருடைய கோத்திரத்தார் எப்படி காலங்களை நிதானிப்பது என்று சொல்லி தெளிவாய் அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And in the New Testament Jesus is speaking to the Pharisees and Sadducees saying that when you see signs in heaven, when you see that the sky is red in the morning, you depict that a storm is coming, but in the evening if there's a red sky you say the night is going to be peaceful, and you know what time is it, what kind of a time you are in. இயேசு சுவாமி வேதாகமத்திலே அவர் பேசும் பொழுது பரிசேயர் சதுசேயர் இரு தரத்தாரையும் பார்த்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் வானத்திலே உண்டாகும் அடையாளங்களை பார்த்து காலத்தை நிதானிக்க கத்திருக்கிறீர்களே, வானம் காலையிலே சிவந்திருந்தால் புயல் வரும் என்று சொல்லுகிறீர்கள், தென்றல் வரும் என்று சொல்லுகிறீர்கள், மாலையிலே வானம் சிவந்திருந்தால்
It will be a peaceful night. அது மிகவும் தென்றல் அல்லது இனிமையான இரவாய் இருக்கும் என்று சொல்லி காலத்தை நிதானிக்கிறீர்களே. But you didn't understand the Kairos time of God when He has sent the Messiah, and you cannot find out that. ஆனால் தேவன் மேசியாவை உலகத்துக்கு அனுப்புகிற அந்த காலத்தை அறிந்து அந்த நேரத்தை உங்களால் நிதானிக்க முடியவில்லையே. And He says that to Pharisees, and now today He expects that you and I should be aware of what time we are living in. தேவன் அதே மாதிரி தான் நம்மளிடத்திலும் எதிர்பார்க்கிறார். எந்த காலத்திலே தேவனுடைய எந்த காலத்திலே நாம் வசிக்கிறோம் என்பதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கிறார். Throughout the Bible we see lots of Kairos times. வேதாகமத்திலே அநேக இடங்களிலே தேவனுடைய செயல் தேவனுடைய காலத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். So one more example that I want to give you is the time of Esther. எஸ்தரின் நாட்களிலே நடந்த காலத்தை குறித்து நான் ஒரு முன்மாதிரியாய் சொல்லுகிறேன். I am just giving examples of what Kairos times mean. எடுத்துக்காட்டாக கெய்ரோஸ் டைம் என்பதற்கு கெய்ரோஸ் தேவனுடைய செயல் நடைபெறும் காலம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல காரியங்களை உங்கள் முன்பாக வைக்கிறேன். Mordecai is telling Esther, maybe for this time that you were created, but if you are going to be dormant, if you are going to be silent, salvation will come from someone else. அதாவது மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், இந்த காலத்துக்கென்றே நீ சிருஷ்டிக்கப்பட்டு நீ ராணியாக சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டிருக்கிறாய். ஆனால் இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So the Kairos times means the fitting time of God. ஆகவே இந்த கெய்ரோஸ் நேரம் காலம் என்பது தேவன் செயலாற்றுகிற சரியான அந்த வேளை. One more example is that in the wedding of Cana, Jesus says, my time has not come, meaning the Kairos time. கானா ஊர் கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து மரியாளை பார்த்து சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை என்பதாக சொல்கிறார். அதன் அர்த்தம் என்ன? என்னுடைய தேவனுடைய செயல் நடைபெறும் அந்த சரியான நேரம் இன்னும் வரவில்லை என்று அதை சொல்லுகிறார். So these are a few examples of Kairos times. அந்த கெய்ரோஸ் நேரம் தேவனுடைய காலம் என்பதற்கு இவைகள் சில எடுத்துக்காட்டுகள். But we are going to study the Bible from Exodus chapter 4 and 5. நாம் வேதாகமத்தில் யாத்திராகமம் 2வது அதிகாரம் chapter 4 and 5. 4ஆம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்க போகிறோம். Exodus. So in Exodus we know the story of Exodus where the Israelites are in captivity in Egypt and almost 400 years are coming to a completion, and God raises up Moses to a deliverer for Israelites. எகிப்திலே இஸ்ரவேலர்கள் 400 வருடங்களாக பார்வோனிற்கடியிலே அவர்கள் சிறைப்பட்டு போய் இருக்கிறார்கள். மோசே என்ற தலைவனை தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாய் அவர்களுக்கு தலைவனாக கொடுக்கிறார் என்பதாக யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கிறோம். See, before Moses went to the desert and he had an encounter with a burning bush, while he was there in Egypt, he tried on his own, to deliver the people of Israel, but it did not happen. மோசே வனாந்தரத்திலே அந்த எரிகிற ஒரு அக்கினியால் எரிகிற ஒரு செடியை பார்ப்பதற்கு முன்பாக எகிப்திலே அவர் இருந்தார் 40 வருஷம். ஆனால் அந்த 40 வருஷத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தன்னுடைய சொந்த முயற்சியிலே அவர் சில காரியங்களை செய்தார். ஆனால் அது பிரயோஜனப்படவில்லை. Moses was, called by God. The purpose of Moses' birth was a deliverer for Israel from the nation of Egypt. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மோசே. But when he tried to do what he was called for, it did not happen then. தேவன் அழைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மோசே அந்த காரியத்தை செய்யும் பொழுது அது நடக்கவில்லை. Because it was not the Kairos time of God. ஏனென்றால் அது தேவன் அவனுக்கு நியமித்த அந்த வேளை இல்லை. Of course there are so many explanations of why it took so much time. மற்ற அநேக விளக்கங்களும் ஏன் அந்த நேரத்திலே மோசேக்கு சரியாக நடக்கவில்லை, தேவன் மோசேயை கொண்டு அந்த நாட்களிலே விடுவிக்கவில்லை என்பதற்கு அநேக விளக்கங்கள் இருக்கின்றன. We say that he was not prepared.
அவன் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். Sometimes we say that Egypt had to go out of Moses. He had to go to Midian and forget Egypt and come back to Egypt. சில பேர் சொல்கிறார்கள் எகிப்தை விட்டு அவன் வெளியே சென்று எகிப்தை முற்றிலுமாய் மறக்க வேண்டும், ஆகவே அவன் எகிப்தில் இருந்த பொழுது தேவன் அவனை கொண்டு அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். Those are all correct. அவை எல்லாம் சரிதான். But God had to fulfill his prophecy, his promise to Abraham. ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தையை நிறைவேற்ற வேண்டியதாய் இருக்கிறது. And what was that prophetic word that God gave to Abraham? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை என்ன? Can we open our Bibles to Genesis chapter 15 verses 12 to 16? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு நாம் திருப்பி பார்ப்போமா? I am sure you are following me. என்னை நீங்கள் கவனமாய் பின்பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். I am telling you, please keep your ears open because this is going to change your life. உங்கள் காதுகளை நன்றாய் திறந்து வைத்து கவனியுங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்ற போகிறது. Because last week when God spoke this word to me, I was terrified and I got this urgency about the time we are in. தேவன் இந்த வார்த்தைகளை என்னிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே பேசின பொழுது நான் மிகவும் பயந்து போனேன். இந்த காலத்திலே தேவன் என்ன செய்ய போகிறார் என்னை கொண்டு என்று சொல்லி நான் எச்சரிப்படைந்தேன். I am going to read one verse at a time and Mama is going to translate. ஒவ்வொரு வசனமாக நான் வாசிக்க என்னுடைய அம்மா அதை மொழிபெயர்ப்பார்கள். And please follow. அதை நீங்களும் சேர்ந்து எங்களோடு வாசியுங்கள். Genesis 15 ஆதியாகமம் 15 the 12th verse. 12வது வசனம். Now when the sun was going down, a deep sleep fell upon Abram, and behold, horror and great darkness fell upon him. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. Then he said to Abram, know certainly that your descendants will be strangers in the land that is not theirs, and they will serve them, and they will afflict them 400 years. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். And also the nation whom they serve I will judge. அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். Afterward they shall come out with great possession. பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். See, after that பின்பு என்ற வார்த்தையை take கவனியுங்கள். note of that word. பின்பு என்ற வார்த்தையை கவனமாய் பாருங்கள். The 15th verse says, now as for you, you shall go to your fathers in peace, and you shall be buried at an old age. And the 16th verse also I am reading, but in the 4th generation. 15வது வசனம் சொல்கிறது, நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், 4ஆம் தலைமுறையிலே. God had a set time. தேவன் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். He said during the time of the 4th generation. 4ஆம் தலைமுறை வரும் அந்த நாட்களிலே. And what would happen during the time of the 4th generation? 4ஆம் தலைமுறை வரும்பொழுது என்ன நடக்கும்? The 16th verse I'm going to continue reading. 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். But in the 4th generation they shall return here. உன்னுடைய 4ஆம் தலைமுறை வரும்போது அவர்கள் இந்த இடத்துக்கு திரும்ப வருவார்கள். Why? For the iniquity of the Amorites is not yet complete. ஏன்? எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. See, God was waiting for a set time. That time was until the sins of the Amorites it's complete. தேவன் தான் குறித்த நேரத்துக்காய் காத்திருக்கிறார். அது என்னவென்றால் எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாக வேண்டும். Tell your neighbor until the time. உன்னுடைய அருகாமையில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அந்த நேரம் வரைக்கும். Until that time. அந்த நேரம், அந்த காலம் வரைக்கும். So God had to, fulfill these words that he had spoken to Abraham. ஆபிரகாமுக்கு பேசின இந்த வார்த்தைகளை தேவன் நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது. Did the Israelites cry out to God in their slavery? அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி அந்த அடிமைத்தனத்திலே கதறிக் கொண்டிருந்த, கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். See, the Egyptians were oppressing them. எகிப்தியர்கள் அவர்களை மிகவும் அழுத்தி கொண்டிருந்தார்கள். And literally they were dictating their lives. The Egyptians were dictating the lives of the Israelites.
எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை மிகவும் ஒடுக்கிக் கொண்டிருந்தார்கள். Yes, that was happening, and the Israelites were crying all along, and they were crying to their God saying, God save us, God save us. அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி, தேவனே எங்களை விடுவியும், எங்களை விடுவியும், எங்களை காப்பாற்றுங்க, எங்களை ரட்சியும் என்று சொல்லி கூக்குரலிட்டு கொண்டிருந்தார்கள். That time God was hearing their prayers, அந்த நேரத்திலே தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். and he was preparing for a set time. ஆனால் அவர் அந்த நேரத்தை, சரியான நேரம், குறித்த நேரம் வருவரைக்கும் அவர்களை அது காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். Till then, though they were oppressed, he blessed them and they multiplied. அதுவரைக்கும் அவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தபடியினால் அவர்கள் பலுகி பெருகி So கொண்டிருந்தார்கள். a set time came, ஆனால் தேவன் குறித்த வேளை வந்தது. and it came in Exodus chapter 1. அது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலே அது வந்தது. When God finds Moses, தேவன் மோசேயை கண்டுபிடித்த பொழுது the second chapter, God finds Moses. 2ஆம் அதிகாரத்திலே தேவன் மோசேயை கண்டுபிடிக்கிறார். God formed Moses in his mother's womb for this very purpose, for the Kairos time. இந்த குறித்த வேளைக்காகவே தேவன் மோசேயை அவனுடைய தாயின் கருவிலே உருவாக்கினார். God has prepared you for this Kairos moment. ஆனால் இந்த தேவனுடைய இந்த காலத்திற்காக தேவன் உன்னை உருவாக்கி Do வைத்திருக்கிறார். not take it lightly, children of God. தேவனுடைய பிள்ளைகளே, இதை மிகவும் லகுவாய் எடுத்துக்கொள்ளாதீர்கள். You have been created for a Kairos moment. நீ தேவனுடைய குறித்த நேரத்துக்காக உருவாக்கப்பட்டவள். And in the 4th chapter, we see 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், after God meets Moses in the burning bush and he is sent back to Egypt. தேவன் அந்த எரிகிற செடியின் மத்தியிலே மோசேயை சந்தித்த பிறகு தேவன் மோசேயை மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு அனுப்புகிறார். When he comes back to Egypt and he meets with the Israelites and he tells, see, the God of Abraham, Isaac and Jacob, you know, the God who is called the I am that I am, his name is Jehovah God. He met with me in a burning bush in Midian, you know, in his mountain, and he told me that he has heard our prayers, he has heard our cries, and he has come down to deliver us. அவன் தேவனுடைய ஜனங்களை சந்தித்து, தேவன் என்னை சந்தித்தார், எரிகிற முட்செடியிலே நடுவில் என்னை சந்தித்தார், நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி தேவனுடைய ஜனங்களோட மோசே பேசினார். And when he did the signs that the Lord asked him to do before the Israelites believed him. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் செய்து காண்பிக்க சொன்ன அற்புதங்களை மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்து காண்பிக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை விசுவாசித்தார்கள். And as we read in Ephesians 2:10, according to his foreplan, he had already, you know, prepared a team for Moses, who was his elder brother Aaron. எபேசியர் 2ஆவது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசித்தது போல தேவன் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு குழுவை மோசேக்கு இணையாக ஆரோனையும் மற்றவர்களையும் மோசேக்கு கொடுக்கிறார். And God sends both Aaron and Moses, you know, to the Israelites and to Pharaoh. இஸ்ரவேல் ஜனங்களிடத்திற்கும் பார்வோனிடத்திற்கும் தேவன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்புகிறார். And we read from Exodus chapter 4 verse 30, and Aaron spoke all the words which the Lord had spoken to Moses. Then he did the signs in the sight of the people. So the people believed. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். Look, when Moses brought the word of God to the Israelites, they believed. மோசே தேவனுடைய வார்த்தை இஸ்ரவேல் புத்திரருக்காக சொல்லும் பொழுது ஜனங்கள் அதை விசுவாசித்தார்கள். They believed, they received the word and they react to it. What did they do? If we read in verse 31, so the people believed, and when they heard that the Lord had visited the children of Israel and that he had looked on their affliction, they bowed their heads and worshipped. அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபொழுது ஜனங்கள் விசுவாசித்து இஸ்ரவேல் புத்திரரை தேவன் சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை அவர் கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலை வணிந்து தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். But we see in chapter 5, after that Moses goes before the Pharaoh and he says, let my people go. The God of the Israelites, the God of the Hebrews says, let my people go, so that they will be able to worship him in the wilderness.
வனாந்தரத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கு என் ஜனங்களை போகவிடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி மோசே பார்வோனிடத்திலே போய் பேசின பொழுது Pharaoh's heart was hardened, பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. and he increased the labor on the Israelites. அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவர்களுடைய வேலையை அதிகமாய் கூட்டி அவங்களுடைய வேலை பளுவை அதிகமாக்கினார். And it was even more difficult for them. Already they were in slavery. Now they were asked to make bricks without straw. அவர்கள் ஏற்கனவே மிகவும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய வேலையை மிகவும் கடினமாக்கி அவர்கள் செங்கலை அறுக்க சொன்னான், வைக்கோல் கொடுக்காமலேயே. See, this is the Kairos moment, and God has started a new thing. அவர்கள் இதுதான் அவர்களை விடுவிக்கும் கர்த்தருடைய நேரம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவர்கள் மத்தியிலே ஆரம்பிக்கிறார். They were in slavery, அவர்கள் அடிமைத்தனத்தில் but இருக்கிறார்கள். now God shows up. ஆனால் தேவன் அவர்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். He had promised to deliver them with his mighty, mighty hand. தன்னுடைய பலத்த கையினாலே அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் And பண்ணுகிறார். the Kairos moment has started. அந்த நேரம் ஆரம்பித்த உடனே And signs and wonders have already started taking place. Moses showed the signs and he spoke the word of God. அடையாளங்களும் அற்புதங்களும் அந்த இடத்திலே நடக்க ஆரம்பித்து விட்டன. மோசே வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். They believed, அதை விசுவாசிக்கிறார்கள். but when they are not delivered, they sulken. ஆனால் அவர்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறதை பார்த்து அவர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். When the burden over them was added, அவர்களுடைய வேலைப்பளு மிகவும் அதிகமான பொழுது we see in Exodus chapter 5 verse 20 and 21. I want to read it. Listen how the Israelites' attitude changed. Okay, then as they came out of Pharaoh, they met Moses and Aaron. Who are they are the leaders of the Israelites. They came out of Pharaoh. They are going to Pharaoh and saying, Pharaoh, you have increased our labor. Why did you do this to us? And Pharaoh is saying, it's because you are idle and you want to go and worship the Lord, and Moses and Aaron are coming and speaking to us. மோசேயும் ஆரோனும் மறுபடியும் பார்வோன் இடத்துல போய் என்ன எங்களுடைய வேலையை அதிகப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அவர் சொன்னார், உங்கள் ஊழியக்காரர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களுடைய வாசனையை கெடுத்து விட்டீங்க, அவங்க அதிகமாய் பேசினதினாலே நீங்கள் மிகவும் சோம்பேறியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்வோன் அவர்களை சொல்லி அனுப்பிவிட்டான். When Pharaoh said that and sent them, look at the reaction of the Israelites towards Moses and Aaron. மோசேயும் ஆரோனையும் பார்த்து பார்வோன் அவர்களை அனுப்பின பின்பாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும்? Then as they came out from Pharaoh and met Moses and Aaron, who stood there to meet them. அப்பொழுது மோசே 20 அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி. Wait, I said only 20. 21st verse says, and then they said to them, now the Israelites are speaking to Moses and Aaron saying, let the Lord look on you and judge you, because you've made us abhorrent in the sight of Pharaoh and the sight of his servants, and put a sword in their mouths to kill us. It's okay, she read it already. You just full you didn't read. Okay. கர்த்தருடைய ஜனங்களாகிய ஊழியக்காரராகிய மோசையும் ஆரோனையும் பார்த்து அந்த பார்வோன் இடத்திலிருந்து போய் ஏன் எங்கள் வேலைப்பளுவை அதிகமாய் கூட்டி விட்டீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்டுவிட்டு வெளியே வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் என்றால், கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார், எங்களை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் எங்கள் வாசனையை கெடுத்துட்டீங்க என்று சொல்லி சொன்னார்கள். See, God had said to Moses and Aaron and to the house of Israel saying, I am here to deliver you. கர்த்தர் தான் மோசேயிட்டையும் ஆரோன்ட்டையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து நான் உங்களை விடுவிக்க போறேன் என்று சொன்னார். But the people are saying, now Pharaoh has a sword in his hand to kill us. ஆனா ஜனங்கள் என்ன சொல்றாங்க, பார்வோன் கையில பட்டயம் இருக்குது எங்களை கொல்லும்படிக்கு. They are speaking contrary to what God is doing in the Kairos moment. தேவன் குறித்த காலத்திலே இவர்களை விடுவிப்பதற்கென்று குறித்த காலத்திலே, ஆனால் அதுக்கு எதிரடையாக இந்த ஜனங்கள் பேசுகிறார்கள். See, I'm speaking with you with a burden in my heart. என்னுடைய இதயத்திலே பாரத்தோடு நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். During the Kairos moment, தேவன் குறித்த காலத்துல,
when he is doing a new thing, அவர் புதிய காரியத்தை செய்யும் பொழுது we might not understand what is happening. நம்ம அந்த காரியம் என்ன நடக்குதுன்னு ஒருவேளை புரியாம இருக்கலாம். But one thing we must do, ஆனா நம்ம ஒரு வேலையை செய்யணும். believe in him அவர் விசுவாசிங்க. and just follow. அவரை மட்டும் பின்பற்றுங்க. The people of Israel could not follow him because they could not believe him. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை விசுவாசிக்க முடியல, அதனால அவரை பின்பற்றல. It is very important for us to follow when God is moving. தேவன் அசைவாடும் பொழுது, தேவன் நமக்காக சில காரியங்களை புதிய காரியங்களை செய்யும் பொழுது நாம் அவரை விசுவாசித்து அவரை பின்பற்ற வேண்டும். See, I hope you understand the seriousness of the Kairos time. இந்த தேவன் குறித்த அந்த காலத்தை குறித்து அதில் இருக்கிற ஒரு முக்கியத்தை குறித்து நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். You need to be serious about this time. இந்த காரியத்தை குறித்து மிகவும் நம்ம எச்சரிக்கையாய் கவனமாய் இருக்க வேண்டும். See, God gives us free will. தேவன் நமக்கு தெரிந்தெடுக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். We can choose him out of love. அன்பினாலே நாம் அவரை தெரிந்து கொள்ளலாம். God does not want any man to perish. எந்த மனுஷனும் அழிந்து போக கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். But people are perishing. ஆனா ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. Why? ஏன்? Because they are not choosing what God's choosing. ஏன் தெரியுமா? தேவன் தேர்ந்தெடுக்கிற காரியத்தையே மனுஷர் தேர்ந்தெடுக்கவில்லை. See, because men shouldn't perish, God sent his son so that salvation will be found. மனிதர்கள் அழியக்கூடாது என்பதற்காகவே தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர்களுக்கு ரட்சிப்புண்டாக செய்தார். But men don't want Jesus. ஆனால் மனிதர்களுக்கு இயேசு தேவையே இல்லை என்று நினைக்கிறார்கள். See, God, that is the free will of God. அது தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு சுயமாய் தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமை. God has given lots of free will for us. He has given us choices. தேவன் நமக்கு अनेக சுயமாய் தேர்ந்தெடுக்கும் சுய சித்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். In the Garden of Eden, when he said, when he said, I have put you in the garden and there are two trees, you can eat of, maybe he didn't say you cannot eat of the first tree. That was a choice. They could have eaten the first tree, but instead they ate the second tree. பாருங்க, ஏதேன் தோட்டத்திலையும் தேவன் அநேக மரங்களை வைத்திருந்தார். அதுலேயும் விசேஷமா 2 மரங்களை அந்த தோட்டத்தின் மத்தியிலே வைத்திருந்தார். தேவன் அந்த முதல் கனியை புசிக்காத அல்லது அதை புசி எதுவுமே சொல்லலை, ஆனால் 2வது கனியை புசிக்காதன்னு சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு எந்த பழத்தையும் பறித்து சாப்பிட்றதுக்கு உரிமை இருந்துச்சு. ஆனால் அவங்க பழத்தை பறித்து புசிச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க 2வது மரத்துடைய கனியை பறித்து புசிச்சிட்டாங்க. See, they chose to eat. That is a choice. அவங்க அந்த 2வது மரத்துடைய கனியை பறித்து புசிப்பதற்கு தெரிந்தெடுத்தார்கள். They chose to disobey. அவங்க கீழ்ப்படியாமை இருக்கிறதுக்கு அதை கீழ்ப்படியாமையை தெரிந்து கொண்டார்கள். See, that is a choice of free will. அது நம்ம தேவன் தெரிந்தெடுப்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுய சித்தத்திலே இருக்கிறது. See, in Romans we see, if you live by the Spirit and if you put to death the deeds of the flesh by the Spirit, you will live. ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். See, if you put to death, நீ சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், see, that is a choice that you have to make to be strengthened in the spirit and put your flesh to death. நீ விருப்பப்பட்டால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கலாம். God is telling, read the Bible, speak to me, spend time with me, pray. தேவன் சொல்கிறார், நீ வேதத்தை வாசி, என்னோடு கூட நேரம் செலவழி, ஜெபி என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். But we choose not to pray so much. ஆனா நம்ம என்ன தேர்ந்தெடுக்கிறோம்? நிறைய நேரம் ஜெபிப்பதை விரும்பவில்லை. See, these are all examples of free will. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுய சித்தத்தைக்கு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. But there is a time when we will run out of free will. ஆனா இந்த சுய சித்தம் நமக்கு கொடுக்கப்படாமல் போகிற ஒரு காலம் வரப்போகிறது. It is until we are alive on earth, we have the grace period to accept Jesus Christ. இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த நாட்கள் கிருபை நாட்களாய் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய். And by our free will, if we choose Jesus, we will live. இந்த நம்முடைய சுய தேர்ந்தெடுக்கிற முறையின் படி நாம் இயேசுவை தேர்ந்தெடுத்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம். But after that, it is God's providence. அதற்கு பிறகு தேவன் முன்னதாக
நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள் நடக்கும். It is God's sovereignty. அது தேவனுடைய சர்வ அதிகாரத்தை குறிக்கிறது. It is God's justice. அது தேவனுடைய நீதியை காண்பிக்கிறது. See, in the same way, the Amorites were given a time period in which they could have repented. அதே போல எமோரியர்களுக்கும் தேவன் நேரத்தை கொடுத்தார். அந்த காலத்திலே அவர்கள் மனம் திரும்பி இருக்கலாம். See, for example, Sodom and Gomorrah had given a time. They were given a time. You know, Lot was there, and the angels came to see, and Abraham interceded for that place. And probably they could have realized that they are doing sin against God, and they could have repented. God will, those who humble themselves before the Lord will definitely, look upon them with grace and favor. சோதோம் குமராவுக்கு உள்ள ஜனங்களுக்கும் தேவன் நேரத்தை அவங்க மனம் திரும்புவதற்கு நேரத்தை கொடுத்தார். அங்கே லோத்தை அமர்த்தினார், ஏஞ்சல்ஸ் தூதர்களை அவர்களுக்கென்று அனுப்பினார், ஆபிரகாம் அவர்களுக்காக பரிந்துரைத்து பேசினார். ஸோ அந்த காலகட்டத்திலே நாம் செய்வது பாவம் என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பி இருந்தால் தேவன் நிச்சயமாய் அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டிருப்பார். I want to give you another example of God's mercy and grace. தேவனுடைய இரக்கத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். See, in the Old Testament, the worst king ever was Ahab. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மிகவும் ஒரு மோசமான ராஜா என்று சொன்னால் அது ஆகாப். And his wife Jezebel is even spoken of as the evil person, as the wicked prophetess, even in Revelation, till the end of the Bible. வேதாகமத்தின் முடிவு வரைக்கும் அவருடைய மனைவி ஏசபேல் மிகவும் கள்ள தீர்க்கதரிசி, பொல்லாதவள் என்று சொல்லி பேசப்படுகிறார். But God is sending his prophet to Ahab to tell that you're going to die terribly because of your sins. ஆனால் தேவன் எலியாவை ஆகாபடத்துக்கு அனுப்புகிறார். உன்னுடைய பாவத்தினாலே நீ அதிலே மரிக்கப் போகிறாய் என்று சொல்லி அதை சொல்லும்படியாய், தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாய் தேவன் எலியாவை ஆகாபடத்துக்கு அனுப்புகிறார். But when the king Ahab, he puts on sackcloth and he cries and he repents, God immediately says, look, did you see what Ahab had done? He had completely humbled himself, so I will not bring about this disaster in his time. பாரு, இந்த ஆகாப் உடனே மனம் திரும்பிட்டான். பாரு, ஆகாப் ரெட்டுடுத்தி சாம்பல்ல அமர்ந்த உடனே ஆகாப் மனம் திரும்பிட்டான். அதனால இந்த நாட்களில், அவனுடைய நாட்களில் இந்த நான் அழிவை கொண்டு வர மாட்டேன். See, there was a set time for repentance. ஆகவே மனம் திரும்புவதற்கென்று நமக்கு ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது. And until the time of the sins of Amorites come to completion. ஆனா அந்த எமோரியருடைய பாவம் முழுசா நிறைவேறும் வரைக்கும், and that time is now. அந்த நேரம் தான் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம். Whether you understand it or not, நீ புரிந்து கொள்கிறியோ இல்லையோ, believe in the word of God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. See, bad things may happen for the world. உலகத்துக்கு பயங்கர மோசமான காரியம் நடக்கலாம். But it is the Kairos moment for you. ஆனா உனக்கு இது தேவன் நியமித்த, தேவன் குறித்த நாட்களாய் காலமாய் இருக்கும். To bring you out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற, விடுதலையாக்குகிற நேரமாய் The 400 years are over in your life. 400 வருஷம் உன்னுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது முடிந்து விட்டது. The sins of the world have come to completion probably. I'm talking metaphorically. உலகத்தின் பாவம் முற்றிலுமாய் நிறைவேறி விட்டதா இருக்கலாம். Okay, but in this time God is bringing out his church so that it will shine over darkness. ஆனா இந்த நேரத்துல தான் தேவன் தன்னுடைய சபையை வெளிக்கொண்டு வருகிறார், அவர்கள் பிரகாசிக்கும்படியாய். We are in the last days. நாம் மிகவும் கடைசி நாட்கள்ல வாழுகிறோம். And God said, in the last days I will pour out my spirit on all sons and daughters and they will prophesy. தேவன் இந்த கடைசி நாட்கள்ல என் குமாரர் மேலும் என் குமார்த்தி மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன், அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க என்று சொல்லி இருக்கிறார். In the last days terrible things will happen in the world. Jesus said in Mark 24 saying, when you see the signs you will know that it is the time, it is the last day, it's the neck of the hour. இந்த காரியங்களை நீங்க நடக்க, அந்த சம்பவிப்பதை காணும் பொழுது நீங்க கடைசி நேரத்தில் இருக்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்க என்று சொல்லி தேவன் மத்தேயு 24வது அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். And we see those things happening on earth. அந்த காரியங்கள் இப்பொழுது பூமியிலே நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். So we need to be aware of the time we are in. ஆகவே நம்ம வாழுகிற இந்த காலத்தை குறித்து நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். And God is pouring out his spirit on his sons and daughters, the church. அவர் இப்பொழுது இந்த நாட்களில் தான் தேவன் தன்னுடைய குமாரன் மேல, தன்னுடைய குமாரத்தின் மேல தன்னுடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். And it is your choice to follow him.
ஆகவே இது உன்னுடைய தெரிந்தெடுக்கிற நேரம். நீ தேவனை பின்பற்றும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். Whether you follow or not, நீ பின்பற்றுகிறியோ இல்லையோ, God will do what he has decided. அவர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காரியம் நிச்சயமா நடக்கும். Because it is his providence now. ஏனென்றால் அது இவர் முன்குறித்த நேரமாய் இருக்கிறது. See, when God told, wait for my spirit to be poured out on you, wait in Jerusalem because the Holy Spirit is coming, he had a set time that only on Pentecost that the Holy Spirit will be poured out over the church. தேவன் சீஷர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வர்ற வரைக்கும் நீங்க எருசலேமிலே காத்திருங்க என்று சொன்னா, அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். ஆண்டவர் குறித்த நேரத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது பொழிந்தருளப்பட்டார். And there was a shift in season. அப்பொழுது என்ன நடந்தது? காலங்கள் மாறினது. Until then, அதுவரைக்கும் it was the time of Jesus, it was the time of the old covenant and the prophets and everyone else. அதுவரைக்கும் அது தீர்க்கதரிசிகளின் காலமாய் இருந்தது, இயேசுவின் காலமாய் இருந்தது, நியாயப்பிரமாணத்தின் காலமாய் இருந்தது. But after Jesus died on the cross of Calvary, இயேசு சிலுவையிலே மரித்த பின்பாக through his blood we entered this new season of new covenant. அந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நம்ம புதிய உடன்படிக்கைக்கு உள்ளாக நாம் கடந்து வந்த பின்பு, it was a new season, it was a new time. God did a new thing. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தார். இது புது உடன்படிக்கையின் காலம். இது புதிய காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிற காலம். The former things had passed away. முந்தினவைகள் கடந்து விட்டன. In Hebrews we read that the old was degrading, so he had to push it to bring the new in. அதாவது எபிரேயரிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பழையவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தள்ளிவிட்டு புதிய காரியத்தை அவர் கொண்டு வருகிறார். And God had started this new thing. கர்த்தர் இந்த புதிய காரியத்தை ஆரம்பித்து விட்டார். And his new kingdom was that I will build my church on this rock and the gates of hate shall not overcome this. ஆகவே இந்த புதிய நாட்களில் கர்த்தர் பார்த்து சொல்கிறது என்னவென்றால், என்னுடைய ராஜ்யத்தை, அதாவது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. And when he was establishing the ground rules for the church, ஆகவே அவர் அதை கட்டுகிற சபைக்கு கிரவுண்ட் அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, அந்த வேளையில someone sinned. யாரோ ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாங்க. Ananias and Sapphira, they lied to Peter. அனனியாவும் சப்பீராவும் என்ன செஞ்சிட்டாங்க? பேதுருக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க. They did not realize it was the Kairos time of God. இது தேவன் ஏற்படுத்தி இருக்கிற நேரம் என்பதை அவர்கள் உணரவில்லை. They did not understand that God is laying ground rules for the church. சபைக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று அவர் தேவன் அடிப்படை சத்தியங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த காலம் என்பதை அவர்களுக்கு தெரியாது. At that time they did not understand that God is setting his church and there will be no tolerance for sin. அந்த நேரத்திலே தேவன் தன்னுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிற நேரம், அந்த இடத்திலே பாவத்துக்கு இடமில்லை, அதை யாரும் சகிக்க முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. God is setting up authorities, his apostles over the church, and God was teaching submission. அந்த நேரத்திலே தேவன் தன்னுடைய தான் நியமித்த அப்போஸ்தலர்கள் மேலே அவர்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படிக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற நேரம். But Ananias and Sapphira thought they can lie to the apostles whom God had appointed. தேவன் நியமித்த அந்த அப்போஸ்தலர்களிடத்திலே தாங்கள் பொய் சொல்லலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டார்கள். See, so many people have lied in the Bible. வேதாகமத்திலே அநேகம் பேர் பொய் சொல்லி இருக்கிறார்கள். Even Peter lied 3 times saying, I don't know the Lord. பேதுருவே சில நாட்களுக்கு முன்பாக நான் இயேசுவை தெரியவே தெரியாது என்று பொய் சொல்லி இருக்கிறார். But he did not die. ஆனா அப்பொழுது அவர் மரிக்கல. Why did Ananias and Sapphira die now? ஆனா இப்ப ஏன் அனனியாவும் சப்பீராவும் அந்த சின்ன பொய்க்காக மரிக்கணும்? Because God was laying the ground rules saying, I will not tolerate you lying to the apostle and lying to the Holy Spirit of God in my anointed servant. ஏனென்றால் அந்த காலம் மாறிவிட்டது. அந்த இவர்கள் அனனியாவும் சப்பீராவும் அந்த வாழ்ந்த அந்த நாட்களிலே நீங்க தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக பொய் சொல்ல முடியாது என்பதை காண்பிக்கிற வேளையாய் இருந்தது. If God had said, I will build my church upon this rock and the gates of hell cannot overpower this, God did not let a mere human overpower or lie to the church.
அதாவது தேவன் பாதாளத்தின் வாசலே சபையை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது சாதாரண மனிதர் என்ன செய்ய முடியல? அந்த தேவன் அதிகாரம் கொடுத்து வைத்திருந்த அந்த சபைக்கு முன்பாக, அப்போஸ்தலருக்கு முன்பாக பொய் சொல்ல அல்லது பாவம் செய்ய அல்லது அந்த பாதாளமாகிய ஈவில செய்யறதற்கு அவர் இடம் கொடுக்கல. And why? Because that was Kairos moment and a new season had begun. ஏன்? அது தேவன் நியமித்த நேரம், புதிய காலம் ஆரம்பமான நேரம். And now I'm telling you prophetically, church, and I'm telling terrifying in my spirit. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் தீர்க்கதரிசனமாக, புதிய காலத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். We have entered. New things are happening all across the world. புதிய காரியங்கள் உலகம் முழுவதுமாய் நடக்க ஆரம்பித்து விட்டது. So many changes. அநேக மாற்றங்கள் உண்டாகி விட்டது. Announcements of new wars. புதிய யுத்தங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. New diseases. புதிய கொள்ளை நோய்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Lockdown and quarantine and people losing jobs. தனியாக உள்ளே பூட்டிக் கொள்ளுங்கள், கதவை அடைத்துக் கொள்ளுங்கள், அல்லது குவாரண்டைன் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது வேலை இழந்து விட்டீங்க என்று சொல்லுகிற சத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Last year it was different. போன வருஷம் வேற மாதிரி இருந்துச்சு. But this year we have entered a new time. ஆனா இந்த வருஷம் நம்ம புதிய காலத்துக்குள்ள நம்ம நுழைந்து விட்டோம். We've entered the very last moment in the end of time. கடைசி காலத்தின் கடைசி நேரத்துக்குள்ளாய் நம்ம நுழைந்து விட்டோம். A few years probably before Jesus comes back for his church. சபைக்காக தேவன் வரப்போகிற அந்த காலத்துக்கு சில நாட்களுக்கு, காலங்களுக்கு முன்பாய் நாம இருக்கிறோம். A little time before, the church prepares for receiving the latter rain. பின்மாரியை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு சபை ஆயத்தம் பண்ண சில கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. And this is a new time. இது புதிய நேரம். And God is doing a new thing. கர்த்தர் புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். Even it is frightening. இது இன்னும் பயங்கரமா இருக்கிறது. But it is a time of deliverance for the church. இந்த நேரம் தான் சபைக்கு தேவன் விடுதலை அளிக்கிற நேரம். Because in the deepest of oppression for the Israelites by the Egyptians, God brought forth his mighty hand, and delivered them out of Egypt. எவ்வளவு அதிகமாய் பார்வோன் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். And God's mighty outstretched arm is coming again on the church. அதே போல தேவனுடைய அந்த பலத்த வல்லமையான கரம் இப்பொழுது தன்னுடைய சபையின் மேலே வந்து கொண்டிருக்கிறது. And God is doing a completely brand new thing. கர்த்தர் மிகவும் புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். The only way that we can survive, நம் ஒரே வழி, நான் அல்லது நீங்கள் பிழைத்திருப்பதற்கு ஒரே வழி, to follow God even if we don't understand what he's doing. தேவன் செய்கிறதை நம்ம புரிந்து கொள்கிறோமோ புரிந்து கொள்ளலையோ தேவனை பின்பற்ற வேண்டும். This is the time we need to get intimate with the Holy Spirit. இந்த நேரம் தான் பரிசுத்த ஆவியானவர் கூட மிகவும் நெருக்கமாய் நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டிய காலம். Because we will not know where we are going. நம்ம எங்க போய் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியல. But we need to know the God who is going before us. ஆனா நமக்கு தெரியும் தேவன் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். We need to know the God who is walking before us. தேவன் எனக்கு முன்பாக நடக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். We need to know him. நம்ம அவரை அறிஞ்சிருக்கணும். If we blindly trust the one who is walking in front of us, அவர் எனக்கு முன்பாக நடக்கிற அவரை நம்ம அப்படியே விசுவாசித்தால், I will be a mighty weapon in this Kairos moment. இந்த தேவன் குறித்த நேரத்துல அவருடைய கையில நான் ஒரு பலத்த ஆயுதமாய் இருப்பேன். If I'm going to grumble and if I'm going to mourn like the Egyptians, like the Israelites, எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் முறுமுறுக்க ஆரம்பித்தால், I don't want to end that sentence. அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தையை, அந்த வாக்கியத்தை நான் முடிக்க விரும்பல. But I'm telling you today, church, ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சபையே, God is giving a new, pouring out his new spirit, a new wine, a new anointing over your life, grace in abundance to follow his voice. தேவன் இந்த நாட்களில உமேல ஒரு புதிய ஆவிய, புதிய அபிஷேகத்தை, புதிய திராட்சரசத்தை உமேல ஊற்றி அவரை பின்பற்றும்படியாய் செய்கிறார். New wine for the new season. புதிய திராட்சரசம் இந்த புதிய காலத்திற்கு. A new guidance of the Holy Spirit for this new season. இந்த புதிய நாட்களிலே அவரை பின்பற்றும்படிக்கு ஒரு புதிய வழிநடத்தல். Don't be afraid, even though we are scared about this Kairos moment. I don't know if you are scared. I am really scared, and I knelt down and I prayed, Lord, I give you all my heart. I want to follow you even if I don't understand where I am going.
நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எப்படி என் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியல. ஆனாலும் நான் உமக்கு முன்பாக நான் ஆண்டவரே பணிகிறேன், நான் உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு என்னை நான் அவருக்கு அர்ப்பணித்தேன். But you know what? For those who submit to follow, அவருக்கு தன்னை அர்ப்பணித்து நடக்க விரும்புகிறவர்களுக்கு, for them God will do mighty miracles, signs and wonders like he did for the nation of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிச்சயமாய் செய்வார். This Kairos time is the time of your deliverance. உன்னுடைய விடுதலைக்கு இதுதான் தேவன் முன்குறித்திருக்கிற Because நேரம். those who were against you, உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், you know, their sins have come to completion. அவர்களுடைய பாவம் நிறைவேறி விட்டது. It is now the time of the Lord when he, you know, brings forth his judgment against the things, you know, of the devil that rose against you. உனக்கு விரோதமாய் கிரியை செய்த பிசாசுக்கு மேலாக தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற நேரத்திலே நாம் இருக்கிறோம். In that Kairos moment, God judged the gods of Egypt. அந்த நேரத்திலே தேவன் எகிப்தியர்களின் தேவர்களுக்கு சரி கட்டினார். And this is the time God is bringing deliverance over you by speaking judgment over everything that rose against the church. சபைக்கு விரோதமாய் எழும்பின சகலவற்றின் மேலாய் நியாய தீர்ப்பை கொண்டு வந்து உன்னை விடுவிக்கிற நேரத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். But what do you have to do? ஆனா நீ என்ன செய்ய வேண்டும்? Follow him. அவரை பின்பற்று. Trust him. அவரை நம்பு. Do not grumble. அவர் முறுமுறுக்காத. You might not understand. உனக்கு இந்த காலத்தை குறித்து புரியாம இருக்கலாம். But just follow the one who is leading you. உன்னை வழி நடத்துகிற அந்த தேவனை நம்பு. Follow Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பின்பற்றுங்கள். He has poured out his love in your hearts through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. And he is going to lead you. அவர் உன்னை வழி நடத்துவார். God says in his word that his sheep, his lamb will be able to hear his voice and they will obey him. வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கும், என் சத்தத்திற்கு பின்பாக எனக்கு பின்பாக ஓடி வரும். And you will hear his voice, church. சபையே, இன்னைக்கு நீ தேவனுடைய சத்தத்தை கேட்பாய். And when you hear his voice, அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால், even now you are listening to his word, இந்த வார்த்தைக்கு நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, if God is speaking to you, உன்னோட கர்த்தர் பேசிக் I கொண்டிருந்தார். know God is speaking to you. எனக்கு தெரியும் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Listen to his voice. அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவிகொடு. And rededicate your life to Jesus. உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் தேவனிடத்தில் அர்ப்பணி. If you haven't accepted Jesus till now, உன்னுடைய வாழ்க்கையில இயேசு சுவாமி இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாம இருந்தா, if you had not asked him to be your Lord and Savior, உன்னுடைய வாழ்க்கைக்கு இரட்சகராய் ஆண்டவராய் இருக்கும்படிக்கு ஏசாமியா உன் வாழ்க்கையில நீ வரவழைக்கலன்னா, the first thing that you need to do is accept him as your Lord and Savior. முதலாவது நீ உன் வாழ்க்கையில இயேசு சுவாமியை இரட்சகரா ஆண்டவராய் ஏத்துக்கோ. This is your time of grace. உன்னுடைய கிருபையின் காலம் இது. This is your, you know, this is the year of God's favor for your life who is listening to this message. இந்த மெசேஜை கேட்கிற உனக்கு இது நீ ரட்சிக்கப்படும்படியாய் கொடுக்கப்படுகிற அனுக்கிரகத்தின் காலம். See, when in Mark 1:8, when Jesus first preached, he said, repent for the time has come. தேவன் மார்க் 1:8 முதல் பிரசங்கித்த பொழுது என்ன சொன்னார்? மனம் திரும்பு, தேவனுடைய காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்புங்கள். The time has come. கர்த்தருடைய வேளை வந்தது, மனம் திரும்புங்கள். God's kingdom is going to invade earth powerfully than ever before. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூலோகத்தை ஊடுருவ போகிறது. Wherever you are, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும், just lift your hands to the heavens, உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேரா உயர்த்துறீங்களா? towards Father God. தகப்பனாகிய தேவனிடத்துக்கு நேராய். He's enthroned in his, you know, in his heavenly places. அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். The Bible says the Lord is in his throne. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So all flesh be silent. எல்லா மாம்சமான யாவரும் அமர்ந்திருப்பார்களாக. God is seated on his throne. ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். But he has arose himself. அவர் எழுந்தருளி இருக்கிறார். To do a new thing. ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாய். His providence. அவருடைய முன் அறிவித்த அந்த நாட்களை காலத்திலே. Lift your hands up. உன்னுடைய கரங்களை உயர்த்துங்க. And surrender to God. தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க. Surrender completely. முற்றிலுமாய் உங்களை விட்டு கொடுங்க தேவனுக்கு. Shantuni meri biyana marabikanama ribakabadana marabi shantuni meri biyana.
we're just going to sing this song. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் சொல்லுவோம் ஆண்டவர் நோக்கி தருகிறேன் தருகிறேன் ஏசப்பா ஆண்டவரே வாழ்க்கையை உங்க கரங்களில் நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசு சுவாமி படைக்கிறேன் பாடுங்களே வாயை திறந்து பாடுங்களேன் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க வாழ்க்கையை மறுபடியும் ஏசப்பாக்கு அர்ப்பணிப்போமா உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. I can feel God's presence in this place. தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியுது. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் நீங்க அழுதுட்டு போங்க கண்ணீர்களை கர்த்தர் துடைக்கிறார். God is wiping away every tear from your eyes in this time. தருகிறேன் தருகிறேன் கர்த்தருடைய அனுக்கிரக காலம் உங்களுடைய வாழ்க்கையில இது. படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் நாதா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும். அற்பமான வாழ்வு அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள். கடைசி வாட்டி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்
பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே இந்த வேலையை உங்கள் கரங்களில் கொடுக்குறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு நீங்கள் தரும்படியாக கேட்குறோம். ஆண்டவரே, 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 எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய வாழ்க்கையை இயேசு சுவாமி மறுபடியும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய சித்தம் வேண்டாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய சித்தம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற விருப்பங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாது ஆண்டவரே, எங்களை கொண்டு நீங்கள் ஆண்டவரே இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், எங்களுடைய சபையில் நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. எங்கள் சிந்தை மாறட்டும். ஆண்டவரே, எங்கள் உணர்ச்சி மாறட்டும், எங்கள் செயல் மாறட்டும், எங்கள் பேச்சு, எங்களோட மூச்சு, எங்களோட நட, ஆண்டவரே அப்பா, எங்களோட குணங்கள் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறட்டும். ஏசப்பா ஆண்டவரே, எங்களை அபிஷேகிங்க. ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை செய்யும்படியா எங்களை அபிஷேகிங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தர் மேலையும் தேவனுடைய பலத்த கரம் அமர்வதாக. அப்பா, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கிருபையை ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தில் நடக்கிறதுக்கு ஆண்டவரே எங்க கிருபையை நீங்க பொழிந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி ஆண்டவரே, உங்க கிருபைக்காக, உங்க நன்மைக்காக, முக்கியமா உங்க காலத்திற்காகவும் உங்க திட்டத்திற்காகவும் இயேசு சுவாமி நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசப்பா ஆண்டவரே, எங்க கூட பேசினதுக்காக ஆண்டவரே, என்ன ஆண்டவரே உங்க கருவியா நீங்க பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உமக்கே எல்லாம் துதிகன மகிமையை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்களுடைய அன்புள்ள பரமபிதா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் யூடியூப் மூலமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மூலமாய் 9512981112 மறுபடியும் சொல்கிறேன், 9552981112 அந்த நம்பர்ல ஜிபேல அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி 9281313808 9281313808 அந்த நம்பர்லையும் நீங்கள் ஜிபே அனுப்பலாம். பேங்க் டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தருடைய ஊழியத்துக்கு அனுப்பலாம். நம்முடைய சபையின் அக்கௌண்ட் நம்பர் 8054101100025557. மறுபடியும் சொல்கிறேன், 80541011002557. ஓகே. ரெஹபோத் நியூ லைஃப் அசம்பிளி, பேங்க் ஆஃப் இந்தியா, தாம்பரம் என்ற அட்ரஸ் போடணும். அது மாத்திரமல்ல, IFSC அந்த கோட் நம்பரை சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். BKID 0008054. ஓகே. இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய செக்கை கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக. நீங்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். பயப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து விசுவாசியுங்கள். என் ஜீவனும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாயிருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாயிருப்பார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து இயேசு ராஜாவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென். ஷலோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.